துலாம் ராசிக்காரங்க அமைதியான தோற்றம், அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க, நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க, உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அன்பால் ஏமாறக்கூடிய நபர்களாக துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க. இதை நினச்சி தனியாக இருக்கும்போது நிறைய டைமில் மனதளவில் அதிகமாக அழுது புலம்பியிருக்கீங்க. துலாம் ராசிக்காரங்க எறும்புக்கு கூட துரோகத்தை நினைக்க மாட்டாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா துலாம் ராசிக்காரங்களை தேடி வருவாங்க. தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை நீங்கள் மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் தான் தினம் நினச்சிட்டு அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது. பிப்ரவரி 28 தேதிக்கு பிறகு உங்களுக்கு 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுது. இதை சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். மீன ராசியில் இருக்கக்கூடிய அங்கே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவானுடைய சேர்க்கை 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது மிகப்பெரிய அரிய நிகழ்வாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. கண்டிப்பாக துலாம் ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து ஒரு மிகப்பெரிய மாறுதல், முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. துலாம் ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாதீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்களை அவசரப்படுத்துவாங்க. அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ஒரு 10 தடவை யோசிச்சுட்டு நிதானமாக அந்த செயலை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால் உங்கள் வாழ்க்கையில் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும். குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். குருவோடைய பார்வை நேரடியாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலையிற நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். அது நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, அல்லது ஒரு ஐடி ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும், இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலைங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும். கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலையிற உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். நிறைய துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, 2025 வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்வியை நீங்கள் எழுப்புவீங்க. அதாவது தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொன்னீங்க, ஆனால் தை முடிஞ்சு மாசியும் கிட்டத்தட்ட முடிய போகுது, எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் பண்ணுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் இருந்த மாதிரியே தான் எங்கள் வாழ்க்கையில் இன்னுமே ட்ராவல் ஆகுது அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முதல் 3 மாதம் 2025 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கடந்த கால நிகழ்வு எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகும். உங்களுக்கு சனி பெயர்ச்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 29 தேதிக்கு பிறகு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கு வருகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகம் ஒன்று காத்திருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சியால் ஆபத்து வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. முதலில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் கொடுக்க நினைச்சிட்டார் அப்படின்னா அது அவ்வளோ கொடுப்பாரு. எடுக்க நினைத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருவார். சனிப்பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது. நன்றாக வேலை செய்த உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே இனி கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருந்த நபர்கள் எல்லாமே உங்கள் கடனை விரைவில் திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வெளியூர், வெளிநாடுகளில் விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கல அப்படின்னு பெரியவங்க எல்லாமே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. வரக்கூடிய உங்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது. சிலர் புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும்.
துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடிய நம்பங்க தான் துலாம் ராசிக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்க போகுது. உங்கள் நண்பர்களே உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய நபர்களாக மாற போகிறாங்க. சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேசக்கூடிய நாட்களும் வெகு விரைவில் வரப்போகுது. துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தை நம்ம எண்ணி பார்க்கும்போது சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு. துலாம் ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும். புதுசாக அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை ஒன்று வந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் உயிர் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு தான் பெரும்பாலான துலாம் ராசிக்காரங்க சொல்கிறாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்தி அதிலிருந்து தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையுண்டுன்னு இருக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துரோகம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மற்ற ராசிங்காரங்க மாதிரி சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் குறிப்பாக இறக்க குணம் படைத்தவர்களாக அதிகமாக இருக்கிறீங்க. இந்த இறக்க குணம் தான் மற்ற ராசிக்காரங்களை விட உங்கள்கிட்ட வேறுபடுத்தி காட்டுது. துலாம் ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏதோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, லட்சாதிபதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தான் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பொதுத் தேர்வு நினச்சி நிறைய மாணவர்கள் பயத்தோடையே இருப்பீங்க. வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களை நிறைய நோய்கள் எல்லாமே அச்சுறுத்திக்கிட்டு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா கடன் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மருத்துவ செலவால் தான் நிறைய நபர்கள் கடன் படுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மது போதை தவறான தீய பழக்கங்களுக்காக நிறைய கடன் வாங்கி செலவு பண்ணுறதுங்கிறது வேற கேட்டகரி. இவங்க பார்த்தீங்கன்னா என்ன நல்லவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி உடல் சார்ந்த ரீதியாக நிறைய தொந்தரவு எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. இதனாலேயே நிறைய நபர்கள் கடன் வாங்குறாங்க. குழந்தை உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல் பெரிய பிரச்சனை வந்தால் லட்சமாக செலவாகுது. இதன் மூலமாக கடன் வாங்கி நிறைய கஷ்டப்படுறீங்க தான் துலாம் ராசிக்காரங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விலக போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும். சனி பகவான் முதலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை ஃபஸ்ட்டு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அவர் திருப்பு முனையை கண்டிப்பாக சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டார் அப்படின்னா அது யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது. துலாம் ராசி நேயர்கள் நிறைய நபர்கள் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 30லேருந்து 38 வயது வரைக்கும் நிறைய நபர்களுக்கு திருமணங்கிறது ஆகாமே இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா பெண் வீட்டார்கள் நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க. ஆண் வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா நிறைய வசதியாக இருக்கணும், படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், கவர்மெண்ட் வேலை, இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால துலாம் ராசி நேர ஆண்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாத கனியாகவே கருதப்படுது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு கண்டிப்பாக மறுவாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருப்பீங்க. அது நீங்கள் டிவோர்ஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை கணவனையும் மனவனையும் இழந்திருந்தாலும் கண்டிப்பாக மறுவாழ்க்கைங்க அப்படிங்கிறது அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பாக தேவை. மறுவாழ்க்கை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக போகலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது. மேரேஜ் ஆகி 4-5 வருடங்கள் ஆகியுமே குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர் நிறைய பேர் இருக்காங்க துலாம் ராசியில். விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தால் உடல் சார்ந்த ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. இதனால் எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு நீங்கி போயிடும். துலாம் ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து பழகுங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும்.